சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் வைத்திலிங்கம் மீண்டும் இணைந்துள்ளார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து அதிமுகவில் இணைய உள்ளதாகவும், வருகின்ற சட்டசபை தேர்தல் அதிமுகவின் தலைமை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவை நான் எடுத்துள்ளேன். அதிமுகவில் இணைந்ததற்கு பிறகு நிச்சயமாக OPS, சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவர்களை பற்றியான உண்மையான தகவல்களையும் நான் எடப்பாடியிடம் பரிந்துரைப்பேன். அவர்களையும் அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரைக்கும் பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்ட வைத்திலிங்கம் அவர்கள் இந்த முடிவெடுப்பதற்கு காரணம் என்ன? அதாவது, அனைவருமே வெளியே இருந்தால் கட்சி பணிகளை மேற்கொள்வது யார்? செங்கோட்டையனும் தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பினால் நிச்சயம் அதிமுக தோல்வியேதான் தழுவும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் வைத்திலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அதிமுகவில் தன்னை மீண்டும் இணைக்குமாறு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தனக்கும் OPSற்கும் தான் பிரச்சனையே தவிர உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிச்சயமாக கட்சி பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். கட்சி வெற்றியடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திலிங்கம் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால் வைத்திலிங்கம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இனியும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை வைத்திலிங்கம் அவர்கள் கொடுக்க மாட்டாரா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படி கிடையாது. அதிமுகவில் இணைந்ததற்கு பிறகு நிச்சயம் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வேலையை வைத்திலிங்கம் அவர்கள் மேற்கொள்வார் என்ற தகவலும், எப்பொழுதுமே OPSற்கான ஆதரவு தன்னிடம் இருக்கும் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். பிறகு எப்படி எடப்பாடி வைத்திலிங்கத்தை சேர்க்க முடியும் என்று கேட்டால் வேறு வழி கிடையாது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பலரும் OPSற்கு ஆதரவுகளை தெரிவிப்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால்தான் வைத்திலிங்கத்தை அதிமுகவில் இணைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவில் வைத்திலிங்கம் இணைந்தது சரியா தவறா என்பதை தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.